உள்ளார இறங்கியாச்சுங்க. ரொம்ப சில்னஸாக இருக்கு. சூப்பருங்க. அதான் மாதிரிங்க. பச்சை மிளகு பாருங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு விடக்கே விலாக்ஸ். நான் உங்களுக்கு கார்த்திக். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சென்னை டு ஏற்காடு காரில் வந்ததை பார்த்தோம். இந்த வீடியோ அதோட கண்டினியூஸ் ஆங்க. வாங்க வீடியோ கிளப்பலாம். ரிசப்ஷனில் வந்து செக்இன் முடிச்சாச்சுங்க. ரூம்ஸ் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு நம்ம கோயம்புத்தூரில் இருக்குல்ல சிவன் சிலை, அதை அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்க. சின்னதாக ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. எஸ், ரொம்ப பெரிய பிளேஸ்லாம் இல்லைங்க, ரொம்ப சின்னது தான். செருப்பு இங்கே போட்டுருவான். போய் ரகு குளிக்கலாம் போகிற அந்த நேரம் இது ப்ளஸ் ரூம் செக்இன் பண்ணியாச்சுங்க. உள்ளே போயிட்டு எப்படி சொல்லி பார்த்துலாமா? ரூம் வந்து ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா சுத்தமாக க்ளீனாக இருக்குது. வாட்டர் பார் வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள், இன்டர்காம், தென் கெட்டில் வச்சுருக்காங்க. டிவி, ரெஸ்ட்ரூம். ரெஸ்ட் ரூம் ரொம்ப நீட்டாக தாங்க இருக்குது. கிளாஸ் டோர் வச்சு தனியாக வந்து குளிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க, செப்பரேட் பண்ணி. மேலே ஹீட்டர் இருக்குது. டாய்லெட் தனியாக, இந்த பக்கம் குளிக்கிறது தனியாக. இங்கே வந்து ப்ரஷ் அண்ட் பேஸ்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. டவல்ஸ். ரூம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம கீழே வரப்போ வந்து செம்ம வெயில் இங்கே சேலத்தில். மேலேயும் வந்து அதே மாதிரி வெயில் இருக்குமோ சொல்லிட்டு நினச்சி பயந்துட்டு வந்தோம். ஆனால் வந்து பார்த்தாக்கா இங்கே பரவாயில்ல, கிளைமேட் வந்து ரொம்ப சில்னஸாகவே இருக்குது. இப்போ உட்காந்துக்கிட்ட வந்து இந்த இடம் வந்து டைல்ஸ் தான், ஆனால் தரையில் வந்து ரொம்ப சில்னஸாக இருக்குது. வெதர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துலாங்களா? ஹலோ, 24 காமிக்குது. ஆனால் வந்து சில்னஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு 20 இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம லேப்டாப் எல்லாமே வந்து சார்ஜ் போட்டு வச்சுருக்கோம். டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்து டீ குடிச்சிட்டு வெளியில் ஸ்விம்மிங் பூல் சின்னதாக இருக்குது, அங்கே போய்ட்டு குளிக்கலாம். டீ வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது ரகு புண்ணி சூடாக இருக்குது. ரகு இல்லை, அவங்க வாமிட் சென்சேஷன் இருக்கும். இன்னும் அப்படி இருக்கா? நல்லா போல்டாக பேசுகிறேன். ஏன்டா குஸ் குஸ்ன்னு பேசுகிறேன்? சியர்ஸ். காஃபி சியர்ஸ், டீ சியர்ஸ். இல்லை, என் வயிற்றில் காட்டுறேன், மேலே காட்டினா கூட கொஞ்சம் இதாக இருக்கு. அது யார்? பேர் பாடி. சூஸ் சியர்ஸ். சூஸ் சியர்ஸ். சூஸ் சியர்ஸ். சூப்பராக வந்து சூடாக வந்து டீ குடிச்சாச்சுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. குளிக்கலாம் வந்து இல்லை, தண்ணி வந்து எவ்வளோ சின்னஸாக இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் லேட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம்.
இங்கே கார்டனிங்லாம் வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மெயினாக நான் வந்ததே வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்து இந்த கோயம்புத்தூர் இருக்குங்களா ஈஷா ஆதியோகி சிவன் அந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அப்படியே ரெப்ளிக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இருக்குல்ல பூலாம் காலையில் வச்சுருப்பாங்க போல இருக்குது, காஞ்சி போயிருக்கு. ஒரு மேங்கோ ட்ரீலாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல உட்காந்து அப்படியே செக் பண்ணிட்டு டீலாம் குடிச்சு சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல சப்போட்டா மரம் இருக்குங்க, ஒன்று சப்போட்டா காயில் வர இருக்குது மரத்தில். கிட்ட போய் பார்க்குமா பழைய எதனா இருக்கான்னு தெரியல. தெரியுதுங்களா காய் உங்களுக்கு? நல்லா கல் மாதிரி தாங்க இருக்குது. நிறைய காய் இருக்குங்க, அங்கங்கே இருக்குது. ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் வந்து நல்லா சூப்பரான இடத்துல தாங்க இருக்குது. ரூம்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த ரிசப்ஷன் வச்சுருக்காங்க. மேலே அந்த பக்கம் ஒரு 2 ரூம்ஸ் இருக்குது. கீழே வந்து இந்த இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 ரூம் இருக்குது. மேலே மாடியில் வந்து 3 ரூம்ஸ் இருக்குது. வந்து ஃப்ரீ வைஃபை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த வைஃபை பாக்ஸ் தான் வந்து ரவுட்டர் அங்கே வச்சுருக்காங்க. ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து இங்கே இன்னொரு மரம் இருக்குங்க. அந்த மரம் வந்து என்னன்னு தெரியல, ஆனால் காயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பெருசாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ என்ன காய் தெரியாது உங்களுக்கு? தொடலாமா? ஏதோ சாப்பிட்டா முசு முசுன்னு இருக்குது. கடையெல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன மரம்னு தெரியல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் குடிக்க ட்ரை பண்ணுறாங்க. நிறைய இங்கே வந்து இந்த பேர்ட் சவுண்ட்லாம் வந்து சூப்பராக கேட்டுருங்க. உங்களுக்கு கேட்குதுங்களா? அந்த பக்கம் நிறைய மரமாக இருக்குது. அந்த இடத்துல வந்து பேர்ட் சவுண்ட்லாம் கத்திட்டே இருக்குது. ஓகேங்க, நம்ம ரூமுக்கு போய்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பி வெளில போய்ட்டு சுற்றி பார்க்கலாம். குளிக்க வந்தாச்சுங்க. தண்ணியில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ட்ரை பண்ணுவோம். ஏய் வாங்க. ஏய் என்ன இறக்க விட்டு மேலே அங்கே போயிட்டீங்க? வேணாம். ஆமாம் வர்றோம். ஏய் ரொம்ப சில்னஸாக இருக்குடா. எனக்கு சில்னஸாக இருக்குடா. நான் குடிக்க எடுக்கிறேன். உள்ளார இறங்கியாச்சுங்க. ரொம்ப சில்னஸாக இருக்கு. பாடி செம்ம சில்னஸ் ஆயிடுச்சு. டேய் செம்ம சில்னஸாக வருங்க.
வச்சுக்க செம குளிர் அப்படியே சன் பார்த்து எடுக்க வெயில் வந்து நின்றுங்க கொஞ்ச நேரம். நீங்கள் போயிட்டேன் ரெடி ஆகிட்டேன் அப்படியே வெளியே கிளம்பு போய் எதனா கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஹேகேஸ் இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் வந்து சேருவராயன் கோவிலுங்க. அதனால் ஈவினிங் வந்து சூப்பராக சன்செட் ஆகிற டைம். இந்த பக்கம் திருப்பணம் பாருங்கள் எப்படி இருக்குது சார். வண்டி இங்கே தான் பார்க்கிங் பண்ணிக்கிறோம். அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புவோம். இங்கே நிறைய கிட்ஸ் விளையாடுறதுக்கு இதெல்லாம் இருக்குங்க, கேமிங் இதெல்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. நமக்கு வந்து டெம்பிள் வந்து கீழே இருக்குது. இந்த பக்கம் வந்து நிறைய ஷாப்ஸ்லாம் வந்து இருக்குது. சின்ன ஸ்நாக்ஸ் சென்டரு, அப்புறம் கிட்ஸுக்கெலாம் வந்து நிறைய பொம்மை கடை, அப்புறம் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு சில நிறைய கடைகள்லாம் வந்து இந்த பக்கம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது பாருங்கள். சாக்லேட்ஸ் அந்த ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் அது எல்லாமே இந்த இடத்துல வந்து சேல் பண்ணுறது. சன்செட் வியூ செம்மையாக இருக்குங்க. வந்ததே இதுதான், செம்ம வியூங்கள. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க, செம்ம ஃபைன். இருக்கிறதுல கொஞ்சம் ஹைட்டான பிளேஸ்ன்னு நினைக்குங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபுல் ஏற்காடு சிட்டிஸ் எல்லாமே வந்து தெரியுது. நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த பக்கம் ஃபுல் இருக்குது. இன்னும் வந்து கொஞ்சம் இருட்டுச்சுனாக்கா வந்து அந்த இடத்துல வந்து நல்லா லைட்டிங்ஸ்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருக்கும். ரொம்ப சூப்பராக தெரியும். இந்த இடத்துல ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்குங்க, அங்கே போய் பார்க்கலாம். நம்ம இருக்கிற அந்த இடம் தான் வந்து சேருவரனுடைய ஹில்ஸ் டெம்பிள் இருக்குங்களா. இந்த இடம் ஏற்காடுலேயே வந்து இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்ட்டு பிளேசஸ்ங்க. கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில் வந்து 5315 ஃபீட்டில் வந்து நம்ம இருக்கோம். ஆக்சுவலாக டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21 டிகிரி செல்சியஸ் தான் கேட்குது. ஆனால் வந்து செம்ம குளிராக இருக்குது அந்த இடத்துல. சன்செட் டைம் வியூ வந்து செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. செட் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக க்ளவுட்ஸ்லாம் வந்து மறைச்சிட்டு இருக்குது. சூரியன் வந்து நமக்கு கொஞ்சம் இன்னும் லேசாக தெரியுது. பாதி சூரியன் வந்து உள்ளே போயிருக்கு, கொஞ்சம் வந்து லேசாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபுல்லாக வந்து சன்செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு போகலாம்ல? போகலாம். நம்ம அப்படியே வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு வருவோம். இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பலூன் சுட்டுட்டு இருக்காங்க. நாமளும் போய் ட்ரை பண்ணுவோம். சூப்பருங்க. அதான் நீங்க எங்கள் குரூப் யாருமே இல்லை. நானே கேபா ஹெச்எல், அவன் வந்து இன்ஃபோசிஸ் ஃபஸ்ட்டு போனார். யூஎஸில் சுந்தர் ஹெச்எல். எங்கள் பசங்க யாருமே நல்லா அப்பயே மகேஷ முனியை வச்சு நின்றுக்கிறேன். இங்கே வியூ பாயிண்ட் இருக்குங்களா, அங்கேருந்து அப்படியே ஆப்போசிட் வந்து நம்ம போன கோயிலுக்கு இங்கே போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் அப்படியே நடந்து போனால் நம்மளுக்கு கோவில் வரும். அப்படியே போகலாங்களா? செம்மையாக குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. கோவில் மணி அடிக்க சத்தம் கேட்டுகிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் கோவில் ஓப்பனிங் டைம் தெரிலங்க, போய் பார்க்கலாம்.
வந்துச்சுங்க கோயிலுக்கு. குனிஞ்சு தான் போகணும், நெருங்க போக முடியாது. எனக்கு செட் ஆயிடுச்சுன்னு போகிறாங்க 4 இந்த இடத்துல வந்து குகைக்கு உள்ளார தான் அங்கே சாமியாக இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. உள்ளே வந்து சின்னதாக குகை மாதிரி போகுது. குகைக்குள்ளே போய்ட்டு தான் நம்ம வந்து சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். சிறுவன் சாமி, பெருமாள் சாமி வந்து நல்லா பார்த்து சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சுங்க. அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். காரம் போடலாம், 4 பேர் காரம் போடலாம். ஜெகத் பச்சை மிளகு பாருங்க, சூப்பராக இருக்குங்க. பக்கத்தில் முடவாட்டுக்கால் சூப்பு, குளிர் செம்மையாக இருக்குது. சூடாக ஒரு சூப் வாங்கி ஒரு கப் கொடுங்கண்ணா. இல்லை இல்லை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த முடவாட்டுக்கால் சூப்பு இந்த குளிருக்கு குடிவோம். இல்லை செம்ம சூடுங்க. குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அந்த பக்கம் அடுப்பு எரியுது. நம்ம வந்து அந்த பக்கம் போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து நிற்கலாம்.